வணக்கம். இது உதயன் டிஜிட்டலின் காலை நேர செய்தி சுருக்கம். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. கச்சதீவு பிரச்சினை, பாக்கு நீரிணையில் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடைப்பட்ட எல்லை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இரு நாடுகளும் விரிவான உடன்பாட்டை எட்டியுள்ளதாக இந்தியாவின் பிரபல ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மனிதநேய கன்னிவடி அகற்றும் பணிகளுக்காக 301 மில்லியன் ரூபாவை வழங்குகிறது ஜப்பான் அரசாங்கம். மன்னார் துறைமுக முனைய நிர்மாண பணிகளுக்கான கேள்வி கோரல் விடுக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சு அறிவித்துள்ளது. வெளிநாட்டில் உள்ளவர்களிடம் பணம் பெற்று வன் செயல்களில் ஈடுபட்டார் என்ற சந்தேகத்தின் பெயரில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிட 1160 கோடி ரூபாவை நலன்புரி நம்பிக்கை சபை விடுவித்துள்ளது. ஜூலை 1ஆம் தேதி முதல் பஸ் கட்டணத்தை 5% குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ள இலங்கை பாதியில் நிறுத்தப்பட்ட ஜப்பானிய திட்டங்களை இலங்கையில் மீள ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசுகோசி ஹிடேஹி தெரிவித்துள்ளார். ஹட்டன் கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பகவந்தலாவ பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் இரு மாணவர்களுக்கு இடையில் பாடசாலையில் வைத்து இடம்பெற்ற மோதலில் மாணவர் ஒருவர் காயமடைந்துள்ளார். இலங்கையின் தேசிய மின் அமைப்புடன் இணைக்கப்பட்ட மொத்த சூரிய சக்தி மின் உற்பத்தி 1000 மெகாவால்ட்டை தாண்டியுள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு நடவடிக்கைகளால் பல்கலைக்கழகங்களில் நீர், மின்சாரம் மற்றும் இணைய வசதிகள் என அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் விஷாக சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். இத்துடன் உதயன் வலையொலியின் காலை நேர செய்தி சுருக்கம் நிறைவடைகின்றது. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.